பயிற்றுவிக்கப்படும் பேராசிரியர்களின் எண்ணிக்கை காலி பணியிடாக இருப்பதால் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிதி அனுமதி அளித்தும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட கருத்துருவில் 7764 பணியிடங்களுக்கு கௌரவர்களை கொண்டு நிரப்பிக்கொள்ள அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சில பணியிடங்களுக்கு கௌரவர்களை பணி நிபந்தனம் செய்வதற்கான மேலும் இப்படி வழங்கப்பட்ட கௌரவர்களை இது கடந்த வருடம் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு அளிக்கப்பட்டு அவங்களுக்கான வேக்கன்சிங்கிறது வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்கப்படும் அப்படிங்கிறது 25-25ஆம் கல்வியாண்டில் வருகிற கல்வியாண்டில் 2025-26ஆம் கல்வியாண்டில் நிறைய புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்ற காலி பேராசிரியர் பணியிடங்களுக்கு கௌரவர்கள் நியமிக்கப்படுவார்கள். இது வந்து ஏற்கனவே 1000 பேர். இந்த வருடம் பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டங்கள் சுழற்சி 2 பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் இந்த வருகிற வருடத்தில் இந்த 2025-24 கல்வியாண்டில் நிறைய கல்லூரிகளில் சுழற்சி 2 புதிய பாடத்திட்டங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த முதல் முறையாக கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்ட பாடத்திட்டங்களுக்கு ஃபஸ்ட் இயர்னு இப்போ இந்த போன வருஷம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் செகண்ட் இயர்னால் கூடுதலாக ஒரு வகுப்பு அதிகமாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு பார்ட் 1 தமிழ், அது பகுதி 1 தமிழ், பகுதி 2 இங்கிலீஷ், இதுக்குமான பேராசிரியர் பணியிடங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி அவங்க மேஜர் சப்ஜெக்ட்ஸ் முதன்மை பாடத்திற்கான இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய பேராசிரியர்கள் தேவைப்படுவாங்க. இப்போதைக்கு தற்போதைய நிலையின்படி 2000 கௌரவர்களாக இவங்க நியமிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஸோ ஏற்கனவே ஜூலை மாதமே வந்து 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு 763 பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுறதுக்கான அரசாணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அரசுக்கு இப்போயே ஆல்மோஸ்ட் கல்வி பணியிடம் முடிவடைந்த நிலையில் இருக்கிறது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த வர்ற கல்வியாண்டில் 2025-26ஆம் கல்வியாண்டில் 2000 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதமாகப்பட்டுள்ளது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா வர்ற கல்வியாண்டில் புது கல்லூரிகள் புதிய பாடப்பிரிவுகள் தோற்றுவிக்கப்படுகிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தோற்றுவிக்கப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த பாடப்பிரிவுகள் கண்டினியூ ஆகும்போது அதுக்கு பேராசிரியர்கள் நியமிக்கப்படாத காரணத்தினாலும் ஏற்கனவே 940 பேராசிரியர்களுக்கான பணியிடங்களும் 1895 கடந்த வருடங்கள் நியமனம் செய்யப்பட்ட 2 வருடத்துக்கு முன்னாடி நியமனம் செய்யப்பட்டதுலையும் பார்த்திங்கன்னா 300 பேர் பங்கேற்கவில்லை. ஸோ அதோட இதையும் சேர்த்தா மொத்தம் 2000 பணியிடங்கள் 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டில் வருகிற கல்வியாண்டில் நிரப்பப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது.